தற்போதைய அண்மைச் செய்தி. உதகையில் நிலவும் கடும் உறைபனி காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உதகையில் நிலவும் கடும் உறைபனி காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உதகை மக்களை வாட்டும் கடுங்குளிர். உதகையில் 1.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவுவதால் மக்களை கடுங்குளிர் வாட்டி வருகிறது. உதகையில் கடும் குளிர் நிலவி வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தலைகுந்தா பகுதியில் தொடர்ந்து 1 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு பதிவாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். சிவகுமார், இது குறித்த மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். மோனிஷா, நீலகிரி மாவட்டத்தில் அதிக பனிப்பொழிவு இருக்கும் என இந்திய வானிலை மையம் நேற்று அறிவித்திருந்த நிலையில் இன்றும் 11வது நாளாக கடும் உரை பனிப்பொழிவு காணப்பட்டது. காலை வேளைகளில் பசும் புல்வெளிகள் அரை அங்குலத்திற்கு மேல் உரைப்பனி காணப்பட்டது. இந்த உரைப்பனி பொழிவால் கடுமையான குளிர் நிலவுகிறது. சமவெளி பகுதிகளில் உள்ள புல்வெளிகளில் பச்சை புல்வெளிகளில் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல அந்த உரைப்பனியாக காட்சி அளிக்கிறது. காலை வேளைகளில் மினி காஷ்மீரை போல் உதகை நகர் காட்சி அளிக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னாக்க உதகை நகர் மற்றும் தலைக்குந்தா, காந்தல், கேசி, அவலாஞ்சி ஆகிய பகுதிகளில் உரைப்பனி பொழிவு அதிக அளவு காணப்பட்டது. கடும் குளிர் நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பனியன், தொப்பி, ஜெர்கின் போன்ற வெம்மை ஆடைகளை உடுத்தி குளிரிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்கின்றனர். மேலும் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் மீது உரைப்பனி பொழிவானது அதிக அளவில் காணப்பட்டது. வீடுகளில் வெளியே பாத்திரங்கள் வைக்கப்பட்ட நீரானது பனிக்கட்டிகளாக மாறியுள்ளது. இந்த உரைப்பனியை கண்டு ரசிக்க சுற்றுலா பயணிகள் தலைக்குந்தா பகுதியில் குவிந்ததால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. சுற்றுலா பயணிகள் வாகனங்களை நிறுத்தி சமவெளி பகுதிகள் மற்றும் புல்வெளிகளில் படர்ந்திருந்த உரைப்பனியை கண்டு ரசித்தனர். வாகனங்கள் மீது படர்ந்து காணப்பட்ட உரைப்பனி துகள்களையும் கையில் எடுத்து விளையாடி மகிழ்ந்தனர். உரைப்பனி பொழிவு காணப்பட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் நின்று புகைப்படம் எடுத்தும் செல்பி எடுத்தும் ரீல்ஸ் எடுத்தும் மகிழ்ந்தனர். குறைந்தபட்ச வெப்பநிலையாக தலைக்குந்தா பகுதியில் -1 டிகிரிக்கு கீழ் சென்றது. உதகை நகர் பகுதியில் 1.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவுவதால் கடுமையான குளிர் நிலவுகிறது. இதனால் அன்றாட பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டுள்ளது. மோனிகா, சிவகுமார், தகவல்களுக்கு நன்றி.